ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட்டு செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டென்சஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிக் கொடுத்து ரிகலெக்ட் பண்ணணுமா, ரீகேப் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் தேவைன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரும் கமெண்ட் பண்ணல. அப்போனா எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுத்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால இன்றைக்கி அடுத்த செஷன் போயிடலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணோம், குட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணோம், ஷுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணோம். ஸ்போக்கனுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏற்கனவே எப்படி யூஸ் பண்ணோன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஹேவ் பக்கத்தில் எப்படி வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சதுனால இது உங்களுக்கு சுலபமாகவே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். யூசேஜ் ஆஃப் வுட் ஹேவ், குட் ஹேவ், ஷுட் ஹேவ். வுட் ஹேவ்னா எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கு எந்த அர்த்தம் வரும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இருந்து இருப்பேன், இருந்து இருப்போம், இருந்து இருப்பாய் அப்படின்னு வரும்போது வுட் ஹேவ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் அக்காவுக்கு நேற்று தலைவலின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தால் நான் தைலம் தேய்ச்சி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வுட் ஹேவ் யூஸ் பண்ணோம். தைலம் தேய்த்து விட்டு இருந்து இருப்பேன். செய்யலை இந்த விஷயத்த, ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் செய்திருப்பேன். நான் போயிருந்தா இந்த ட்ரெஸ் வாங்கியிருப்பேன். நான் பார்த்துருந்தா அவனை அடிச்சிருந்திருப்பேன். ஓகே, அவன் தப்பு பண்ணுறான்னு நான் பார்த்துருந்தா அவனை அடிச்சிருந்திருப்பேன். ஐயோ, அவன் தப்பு பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் திருத்தி இருந்திருப்பேன். இந்த மாதிரி நடந்திருக்காது, ஆனால் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வுட் ஹேவ் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ குட் ஹேவ் பாருங்கள். இருந்து இருக்கலாம். நீ நேற்று பார்ட்டிக்கு வந்திருந்துருக்கலாம்ப்பா, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள்லாம். ஸோ பார்ட்டிக்கு வரல, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆனால் நீ வந்திருந்தா இப்படி நல்லா இருந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது இருந்து இருக்கலாம். நேற்று அவன் மதுரைக்கு போனான் இல்லையா, அப்போ நம்ம கூடவே போயிருந்துருக்கலாம்ப்பா. போய் இருந்து இருக்கலாம், போகலை ஆனால் போயிருந்துருக்கலாம்ப்பா. அப்போனா நம்மளும் போய் இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது குட் ஹேவ். ஓகே, ஷுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இருந்து இருக்கணும். நீ என்கிட்ட இந்த விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருந்துருக்கணும், அப்போது இந்த தப்பு நடந்திருக்காது. நீ எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும், அப்போனா நீ நல்ல மார்க் எடுத்திருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இருந்து இருக்கணும், இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட் ஹேவ். ஓகே, இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். ஷுட் ஹேவ் அப்படின்னு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணோம். கலாம், இருக்கலாம் அப்படின்னு வரும்போது குட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இருந்து இருப்பேன், இருந்திருப்போம், இருந்திருப்பாய், இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது வுட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இது வந்து சின்ன க்ளூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கெஸ்ஸில் சொல்கிறது, இது வந்திருந்தா இது நடந்திருக்கும், இப்படி நடந்திருந்தா இது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், அடுத்தது வுட் ஹேவ் வந்துடும், அதுக்கு அப்புறம்தான் வேர்ப் வரும். ஓகே, எப்போவுமே நவுன் வந்து அப்புறம் வேர்ப் வரும் இல்லையா. இங்கே வந்து எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம், ஐ போட்டு ஹேவ் போட்டு அப்புறம் வேர்ப் வரும். அந்த மாதிரி ஐ போட்டு வுட் ஹேவ் போட்டு வேர்ப் வருது, நவுன் போட்டு வுட் ஹேவ் போட்டு வேர்ப் வருது. இன்னொரு விஷயம், இங்கே வுட் ஹேவ் வர்றதுனால ஹேவ் பக்கத்தில் எப்பயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு தான் வரணும். அதாவது கோ, வெண்ட், கான். கோனா போகிறது, பாஸ்ட் டென்ஸ் வந்து வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, கான். ஸோ ஐ ஹாவ் கான். அந்த மாதிரி தான் கம், கேம், கம். இப்போது இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரியாதவங்க
நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் லெசனை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்வோம்? ஐ ஹாவ் கம். நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஐ ஹாவ் கம். அப்போது நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ would have come. நான் வந்திருந்திருப்பேன். நீ எனக்கு இன்விடேஷன் வச்சுருந்தா நான் உன் கல்யாணத்துக்கு வந்து இருப்பேன். இப்போ நீ இன்விடேஷன் வச்சுருந்தா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது இல்லையா? அது வந்து இஃப் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். நான் அதை வந்து அடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2 சென்டென்சஸ் ஜாயின் பண்ணி இஃப் யூஸ் பண்ணி சொல்லும்போது தான் நான் சொல்கிற சென்டென்ஸ் உருவாகும். புரியுதா? நீ இன்விடேஷன் கொடுத்துருந்தா, ஓகே, அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம இப்போ இங்கே இல்லை. அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு இதை புரிய வச்சிடுறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கும்போது 2யும் ஜாயின் பண்ணி எழுதுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓகேவா? இப்போது நான் வந்திருந்திருப்பேன் அப்படின்னும்போது ஐ would have come. ஏன் இங்கே கம் போடுறோம்? verb 1 ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கம். வந்தேன், வந்தான், அது பாஸ்ட் டென்ஸ் கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3 ஃபார்ம் தான் கம். லாஸ்ட் காலமில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் படித்தோம் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் இங்கே ஹேவ் பக்கத்தில் போடணும். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ would have helped you. நான் உனக்கு உதவி இருந்து இருப்பேன். நீ கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு உதவி இருந்திருப்பேன்ப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ would have helped you. நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம எப்போ படிக்க போகிறோம்? அடுத்த செஷனில் படிக்க போகிறோம். அப்போது அந்த சென்டென்ஸையும் போட்டு இந்த சென்டென்ஸையும் போட்டு ஜாயின் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதுதான் ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஃபஸ்ட் பர்சனுக்கு ஐ போட்டு இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் பர்சன்லேயே வந்து நம்ம ப்ளூரல், சிங்குலர் முடிச்சாச்சு. ஐ ஃபஸ்ட் பர்சன்லேயே ப்ளூரல். இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் லெசன்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவோட கடைசியில் அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம மொத்தமாக 46 கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வீடியோ பை வீடியோவாகவும் இருக்கும். இல்லை இந்த குறிப்பிட்ட வீடியோ பார்க்கணுன்னாலும் அந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வீடியோ பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், we would have gone to மதுரை. வி வந்து சப்ஜெக்ட்டு, would have போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் V3யோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடைய verb gone அப்படின்றத போட்டுட்டோம். ஓகே, நாங்கள் போயிருந்திருப்போம். எங்கே? மதுரைக்கு. க்கு வரும்போது to போட்டு அப்புறமா மதுரை போடணும். ஸோ we would have gone to மதுரை. நீங்கள் நேற்று கிளம்புறீங்கன்றதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் உங்கள் கூட மதுரைக்கு வந்திருந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் we would have come to மதுரை. இல்லை நீங்கள் போகிறத எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் உங்களோட போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது would have gone. ஓகே, இப்போ அடுத்ததை பாருங்கள். நீ பள்ளிக்கு வந்து இருந்திருப்பாய். இது வந்து செகண்ட் பர்சன், சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் யூ போடுவோம். ஸோ சப்ஜெக்ட் யூ போட்டாச்சு, would have அடுத்து போட்டாச்சு, V3 ஃபார்மோட verb போட்டாச்சு. ஏன்னா வந்து அப்படின்னும் போது கம், கேம், கம். ஓகே, யூ would have come. எங்கே? பள்ளிக்கு. அப்போது ஸ்கூலுக்கு. அப்போ டு ஸ்கூல். யூ would have come to school. ஓகே, நீ நல்லா இருந்திருந்தா, உனக்கு ஜுரம் ஏற்கனவே நேற்று போயிருந்தா நீ ஸ்கூலுக்கு வந்திருந்திருப்ப. உனக்கு ஜுரம் போகல இல்லையா, அதனால்தான் நீ வரல அப்படின்னு சொல்கிறதா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, he would have passed the exam. அவன் பரீட்சையில் வெற்றி பெற்று இருந்திருப்பான். ஓகே, he தேர்ட் பர்சன் சிங்குலர், he போட்டாச்சு. would have passed, அவன் பாஸ் பண்ணியிருந்திருப்பான். எதை? பரீட்சையை, தி எக்ஸாம். ஸோ he would have passed the exam. எப்போ? அவன் நல்லா படிச்சிருந்திருந்தா
அவன் நல்லா படிச்சிருந்தா அவன் பாஸ் பண்ணியிருந்திருப்பான். நல்லா படிச்சிருந்தா அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது she would have forgotten me. ஓகே, அவள் என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தா, அதனால் அவள் என்ன மறந்துருந்துருப்பா, என்னை ஞாபகம் வச்சுருந்துருக்க மாட்டா. என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தா, இத்தனை வருஷம் பார்க்கவே இல்லை, அதனால் அவள் என்ன மறந்துருந்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது she, தேர்ட் பர்சன் சிங்குலர், would have V3 ஃபார்ம், forgetக்கு forgot, forgotten V3. அப்போது verb 3, she would have forgotten me. அடுத்தது பாருங்கள், இந்தியா போட்டியில் வென்றிருந்திருக்கும்ப்பா, இந்தியா நேற்று ஜெயிச்சிருந்துருக்கும்ப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா அப்படின்னு. அப்போது ஐயோ நேற்று தோனி வந்திருந்தாருன்னா, மேட்ச்சில் ஆடி இருந்தாருன்னா இந்தியா ஜெயிச்சிருந்திருக்கும். ஓகே, இந்தியா would have won the match. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவர்கள் பார்சலை அனுப்பி இருந்திருப்பார்கள். they would have sent the parcel. இது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல். தே would have, சப்ஜெக்ட் பக்கத்தில் would have போட்டாச்சு. அடுத்து send, sent, sent, ப்ரெசன்ட் டென்ஸ் send, பாஸ்ட் டென்ஸ் sent, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் sent தான். அனுப்பி இருந்திருப்பார்கள் எதை? பார்சலை, த பார்சல். இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ they would have sent the parcel. அவங்களுக்கு நேற்றே ஒர்க் முடிஞ்சிருந்ததுன்னா, அந்த பொருளை செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க நேற்றே அமுச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் they would have sent the parcel. அவர்கள் பார்சலை அனுப்பியிருந்திருப்பார்கள். நடக்காத ஒரு விஷயம், பாஸ்டில் முடிஞ்ச ஒரு விஷயம் கெஸ்ஸில் சொல்கிறது, இதுதான் would have. இப்போ அடுத்தது பார்க்கலாம், could have. இதுவும் வந்து பாஸ்ட் ஈவெண்ட், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு சஜஷனாக, ஒரு பரிந்துரை செய்தலாக சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது ஐ ஹாவ் கம் அப்படின்றது நான் வந்திருக்கேன் அப்படின்னு. சப்ஜெக்ட் குட் ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான் ஃபார்முலா. இப்போது நான் வந்திருக்கலாம் அப்படின்னா ஐ குட் ஹாவ் கம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், we could have studied well. நாங்கள் நன்றாக படித்திருந்திருக்கலாம். நாங்கள் வந்து நல்லா படிச்சிருந்துருக்கலாம்ப்பா, இன்னும் நிறைய மார்க் வாங்கியிருப்போம். ஓகே, படிக்காமல் விட்டுட்டோம், படிச்சிருந்திருக்கலாம். அப்போது we could have studied well. studied, தேர்ட் ஃபார்ம் வந்து studied. அப்போது அடுத்தது பாருங்கள், நீ இந்த வேலையை செய்திருந்திருக்கலாம் பா, நீ இந்த வேலை செஞ்சுருந்துருக்கலாம்ப்பா, அப்போனா உனக்கு நேற்று கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு வாங்கி கொடுத்துருப்பாங்க, நீ தான் செய்யாமல் விட்டுட்ட. ஓகே, ஸோ யூ குட் ஹாவ் டன் தி ஒர்க். அவனோட வேலை டைப்பிங் ஒர்க், ஆனால் அக்கௌண்ட்ஸ்க்கு நேற்று ஆள் வரல, அப்போது அந்த வேலையும் நீ செஞ்சுருக்கலாம்ப்பா, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடச்சிருக்கும், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ யூ குட் ஹாவ் டன் தி ஒர்க். நீ இந்த வேலையை செய்திருந்திருக்கலாம், செய்யலை ஆனால் செய்திருந்திருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், அவன் என்னை சந்தித்திருந்திருக்கலாம். he could have met me. அவன் என்னை சந்திச்சிருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது. ஏன்னா அவன் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனான் இல்லையா? அவன் அங்கெல்லாம் போகாமல் என்னை பார்க்க வந்திருந்தான்னா வீட்டிலே இருந்திருப்பான், அப்போது இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது he could have met me, என்னை சந்திச்சிருந்துருக்கலாம், அவன் அதுக்கு பதிலாக வெளியே போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ நடக்காத ஒரு விஷயம் நம்ம சஜஷனாக சொல்கிறோம், நீ இதை செஞ்சுருக்கலாம்ப்பா அப்படின்னா இது நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் could have. she could have attended the party. அவள் பார்ட்டியில் கலந்துருந்துருக்கலாம், எல்லாரும் அவளை எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவள் வந்து என்கிட்ட காசு இல்லைப்பா, gift வாங்க முடியல, அதனால நான் பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டா, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவள் கலந்துருந்துருக்கலாம், அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவள் கலந்துருக்கல. ஓகே, கிளி முன்பே பறந்திருந்திருக்கலாம். ஐயோ அந்த ஹண்டர் வந்து சுட்டுட்டான்ப்பா அந்த பேரட்டை, அது முன்னாடியே பறந்து போயிருந்துருக்கலாம், அது பாட்டுக்கு இங்கே உட்காந்துருந்துச்சு, இப்போ பாரு அது செத்து போச்சு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பேரட் could have flown earlier. fly, flew, flown. fly present tense, flew past tense, flown past participle. Okay, so parrot வந்து subject,
could have flown earlier. கிளி முன்பே பறந்திருந்திருக்கலாம். ஓகே. They could have listened to you. இது third person plural. சிங்குலர் வந்து இட்டு போட்டு parrot போட்டு பார்த்துட்டோம். இது third person plural. they. அவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்டிருந்திருக்கலாம். நேற்று எல்லாரும் சொன்னீங்களப்பா, காலேஜ்க்கு பங்க் பண்ணாதீங்க, சினிமாக்கு போகாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அவங்க எல்லாருமே கேட்டிருந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாரும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தே குட் ஹவ் லிசன்ட் டு யூ. லிசன்னா சொல்கிறத கேட்கறது. ஓகே, அவர்கள் சொல்வதை கேட்டிருந்திருக்கலாம், இந்த மாதிரி செய்திருந்திருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம், பார்த்திருந்திருக்கலாம், வந்திருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு எல்லாமே குட் ஹேவ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா இருக்க மாதிரி இருக்கே. எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கே குட் ஹேவ் போடணும், எங்கே வுட் ஹேவ் போடணும் அப்படின்ற டவுட்டு ஒரு 110 பேருக்கு வந்திருக்கும். அந்த 10 பேருக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு ராமா, ஒரு ஃப்ரெண்டு ரகு. ஓகே, இப்போ ராமாவுக்கு தான் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். ராமா வந்து ரகு கிட்ட இன்விடேஷன் கொடுத்துட்டான். ஓகே, ஆனால் ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு, அவனும் இவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவன் ராகுலுக்கு இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா ராகுல் மேலே கோவத்தில் இருந்தான் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ரகு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு ராகுலை பார்க்கும்போது ராகுல் சொல்கிறான், எனக்கும் இன்விடேஷன் கொடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போது நம்ம வுட் ஹேவ் யூஸ் பண்ணோம். வந்திருந்து இருப்பேன். ஓகே, அவன் கொடுத்துருந்தா நானும் வந்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வுட் ஹேவ் யூஸ் பண்ணணும். இப்போது இதே எக்ஸாம்பிளை வச்சு குட் ஹேவ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ராமா ரகுக்கு இன்விடேஷன் கொடுத்தான் கல்யாணத்துக்கு. ரகு கல்யாணத்துக்கு போகலை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட அவன் கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கோவிலுக்கு போயிட்டான். அடுத்த நாள் வந்து ராகுலை பார்க்குறான். ராகுல் கேட்குறான், என்னடா கல்யாணத்துக்கு போனியான்னு ரகுவை. அப்போ ரகு சொல்கிறான், இல்லைடா நான் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்துருக்கலாம், ஆனால் அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் கோவிலுக்கு போயிட்டேன், ஆனால் போயிருந்துருக்கலாம்டா, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குட் ஹேவ் யூஸ் பண்ணும். இப்போ புரியுதா? இப்போது ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். அதே எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு இதையும் நான் சொல்லிடுறேன், புரிஞ்சுப்பீங்க. இப்போது ராமா ரகுவுக்கு இன்விடேஷன் கொடுத்தான் இல்லையா. ரகு வந்து கல்யாணத்துக்கு போகலை, இங்கேயும் வந்து போகாத சிச்சுவேஷன் தான். ஓகே, அடுத்த நாள் ராகுல் வந்து சொல்கிறான், டே என்னடா ராமாவோட கல்யாணத்தில் ஒரே பிரச்சனையாமே, அவங்க தாய் மாமா வந்து என் பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணாமல் வேறு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரகு சொல்கிறான், சே நான் கல்யாணத்துக்கு போயிருந்துருக்கணும்டா, அப்படி போயிருந்தா அந்த ஆள் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. போயிருந்திருக்கணும், போகாமல் விட்டுட்டேன், போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா? இப்போ ஷுட் ஹேவ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேவ் கம் ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் படித்ததோட ஞாபகம் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் ஹேவ் கம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அடுத்தது சொல்கிறேன். இப்போ ஐ ஷுட் ஹேவ் கம், நான் வந்திருந்திருக்கணும், நான் வந்திருந்திருக்க வேண்டும், அப்போது இந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஷுட் ஹேவ் கம். இப்போது வி ஷுட் ஹேவ் குக்டு ஏர்லியர். இப்போது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது வி போடுறோம் சப்ஜெக்ட்டு, அது பக்கத்தில் ஷுட் ஹேவ். சாரி, அங்கே மேலே வந்து ஃபார்முலா நான் குட் ஹேவ்னே கொடுத்துட்டேன், அது மாற்றிக்கோங்க, அது ஷுட் ஹேவ் வரணும். ஸோ வி ஷுட் ஹேவ் குக்டு ஏர்லியர், நம்ம முன்னாடியே சமைச்சிருந்துருக்கணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, அவங்கவுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ சாப்பாடு வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா வீட்டிலலாம். ஸோ வி ஷுட் ஹேவ் குக்டு ஏர்லியர், முன்பாகவே அப்படின்னும் போது ஏர்லியர். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஹேவ் ஸ்டேட் தேர், நீ அங்கேயே தங்கி இருந்திருக்க வேண்டும். நீ வந்து உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போன, நீ அங்கேயே அவ கூட தங்கியிருந்துருக்கணும். 2 நாள் தங்கியிருந்து அங்கே பக்கத்தில் கடையெல்லாம் எங்கே இருக்குன்னு நீ ஹாஸ்டல் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காட்டி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கணும்ப்பா, நீ என்ன அதுக்குள்ளேயே வந்துட்ட அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதுதான் ஷுட் ஹேவ். யூ ஷுட் ஹேவ் ஸ்டேட் தேர், நீ அங்கேயே தங்கியிருந்திருக்கணும். இப்போது அவன் பொறுப்பை ஏற்றிருந்திருக்க வேண்டும்.
இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா தவறிட்டாங்க, அண்ணா இருக்கான், அவன் பொறுப்பேற்றிருக்கணும், ஃபேமிலியோட பொறுப்பு எல்லாமே அவன் ஏற்றிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ பாரு, அவள் தங்கச்சி தான் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்திட்டுருக்கா அப்படியெல்லாம் சொல்கிறான் இல்லையா? ஸோ அவன் பொறுப்பை ஏற்று இருந்து இருக்க வேண்டும் அப்படின்னா அவனுக்கு ஹீ போட்டோம். ஷுட் ஹாவ் டேக்கன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. அதாவது பொறுப்பை ஏற்க வேண்டும், அதுதான் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தான் பொறுப்பே, யூ ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீ பொறுப்பேற்க வேண்டும். ஹீ ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் பொறுப்பேற்க வேண்டும். இப்போது பொறுப்பை ஏற்று இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா டேக், டுக், டேக்கன். தெரியாதவங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸில் நம்ம இந்த வேர்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அதை பாருங்கள், அப்போ தெரியும். ஹீ ஷுட் ஹாவ் நவுன் ப்ளஸ் ஷுட் ஹாவ் போட்டுட்டோம். டேக்குக்கு வேர்ப் 3 ஃபார்ம் டேக்கன் போட்டுட்டோம். என்ன எடுத்திருந்துருக்கணும்? பொறுப்பை எடுத்திருந்திருக்கணும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹீ ஷுட் ஹாவ் டேக்கன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து அவள் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். அவள் இவ்வளோ அடி வாங்குறாளே, உண்மையை சொல்லியிருந்துருக்கணும்ல, அப்போ அடி வாங்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஷீ ஷுட் ஹாவ் டோல்டு தி ட்ரூத். டெல், டோல்டு, டோல்டு, உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். அடுத்து இட் ஷுட் ஹாவ் ஈட்டன் ஃபாஸ்ட். அது சீக்கிரமாக சாப்பிட்ருந்துருக்கணும்ப்பா. இப்போ பாரு, அதை சுற்றி இருந்த காக்காலாம் அந்த சாப்பாடு சாப்பிட்ருச்சு, இதுக்கு கிடைக்கவே இல்லைப்பா, இந்த கிளிக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இட் ஷுட் ஹாவ் ஈட்டன் ஃபாஸ்ட், அது சீக்கிரமாக சாப்பிட்ருந்துருக்கணும். அடுத்தது இதே தேர்ட் பர்சன் ப்ளூரல். தே ஷுட் ஹாவ் கால்டு மீ. அவங்க என்னை கூப்பிட்டுருந்துருக்கணும். அவங்க ஃபங்க்ஷன் வச்சாங்களேப்பா, என்னை கூப்பிட்டுருந்துருக்கணும்ல, கூப்பிடாமே என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தே ஷுட் ஹாவ் கால்டு மீ. கால், கால்டு, கால்டு. என்னை அப்படின்னும் போது மீ. தே ஷுட் ஹாவ் கால்டு மீ. இப்போ புரியுதா? இங்கே சில சென்டென்சஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். இது நான் டயலாகாக கொடுக்கல, கான்வர்சேஷனாக கொடுக்கல, ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ண சொல்ல, சாதாரணமாக ஒரு சென்டென்சஸாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் அடுத்த செஷனில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பை பாய்.